ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இலங்கையினுடைய காலநிலை மாற்றங்கள், அது ஏற்படுத்திய தாக்கங்கள், அதுக்கு பின்னரான ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாட்களில் நாங்கள் அனுபவிக்கின்ற நிறைய விஷயங்கள், நம் கண்முன்னே பல உறவுகளை இழந்து நிற்கதியாகி நிற்கின்ற பல உறவுகள் காணாமல் போன சம்பவங்கள் எல்லாமே இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இயற்கை பேரிடர் நிகழ்த்திய கோர தாண்டவம் வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத பல வடுக்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்றைய நிகழ்ச்சியில நாங்க கலந்துரையாட போகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கையினுடைய வளிமண்டலவியல் மாற்றத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள், இந்த புயலால் இடம்பெற்றிருக்கின்ற மாற்றங்கள், இலங்கை இனி வரப்போகின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரியான சூறாவளிகள் ஏற்படுகின்ற போது எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அப்படியான பல விஷயங்களை, இந்த இயற்கை பேரிடர்கள், காலநிலை மாற்றங்கள் தொடர்பான பல விஷயங்களை இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட போகிறோம். எனவே அதற்கு துறை சார்ந்த ஒரு நிபுணரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் புவியியல் துறை, கொழும்பு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலாநிதி எஸ் ஆண்டனி நோர்பர்ட் அவங்க இன்றைய நாளில் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. சமீப காலமாக இலங்கையினுடைய வளிமண்டலவியல் காலநிலை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அதாவது எங்களுடைய இயற்கைக்கு மாறாக பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை ஒவ்வொரு மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விதைத்தது எதுவோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்களுக்கு நாங்கள் ஒரு காரணியாக இருக்கிறோம். அது உலக வெப்பமயமாதல், காலநிலை மாற்றங்கள், உலகத்தில் ஏற்படுகின்ற பல மாற்றங்களுக்கு இந்த பூகோளத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொரும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுறாங்க. எனவே அந்த மாதிரியான சூழ்நிலையில நாங்கள் ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ள தள்ளப்பட்டு இப்போது உலகளாவிய ரீதியில இந்த காலநிலை மாற்றங்கள் உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு நாடு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை வென்றெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சவால் காணப்படுகிறது. எனவே அதே மாதிரி உலகத்தின் பல பாகங்கள்ல இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் காலநிலை மாற்றங்கள் என்றது ஒரு மிகப்பெரிய சவால். எனவே இந்த சவாலை நாங்கள் வெற்றி கொள்ளணும், முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக நாங்கள் இலங்கையை பற்றி பேசுறதுக்கு முன்பதாக இந்த காலநிலை மாற்றத்திலிருந்து நாங்கள் விடுபடணும் அல்லது வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்களை நாங்கள் மைண்டில் எடுத்துக்கொள்ளணும்? உலக நாடுகளில் தற்பொழுது ஏற்பட்டு வருகின்ற பிரச்சனைகள் என்று பார்த்தால் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போன்று சமூக ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன, வர்த்தக ரீதியான பிரச்சனைகள் காணப்படுகின்றன, நெருக்கடிகள் காணப்படுகின்றன. சனத்தொகை அதிகரிப்பினால் ஏற்படுகின்ற நெருக்கடிகள், நகரப்பகுதிகளில் அளவுக்கு அதிகமான சனத்தொகையினால் ஏற்படுற பிரச்சனைகள் என்று இவ்வாறு பல்வேறு வகையான பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அண்மையில் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விட பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாவற்றினையும் விட காலநிலை ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனை தான் இன்று பிரதானமாக காணப்படுகின்றது. அப்போ இவ்வாறு காணப்படுகின்ற இந்த காலநிலை பிரச்சனைகளை நாங்கள் அவதானித்தால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று மக்களினுடைய சில நடவடிக்கைகளும் பூகோள ரீதியாக பல்வேறு நாடுகளிலேயும் மக்களினால் ஏற்படுத்தப்பட்டு வருகின்ற பல நடவடிக்கைகள், காடழிப்பு மற்றும் அதாவது கைத்தொழில் சாலைகளில் இருந்து வெளியேறுகின்ற கழிவுகள், புகைமூட்டங்கள், சதுப்பு நிலங்களில் இருந்து ஏற்படுகின்ற வாயுக்கள் போன்ற பல்வேறு வகையான யுத்த நடவடிக்கைகளினாலே ஏற்படுகின்ற தூசுக்கள், அடுத்தது கடலில் எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்படுவதனாலே ஏற்படுகின்ற வாயுக்களினுடைய வெளியேற்றங்கள், இவ்வாறு பல்வேறு வகையான பிரச்சனைகளின் காரணமாக வளிமண்டலத்தினுடைய நிலைமை மாற்றமடைந்து ரசாயன ரீதியான மாற்றங்களுக்கு உட்பட்டு இன்று பூகோள வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் பூகோள வெப்பமடைதல் என்று சொல்லுகிறோம், குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறோம். ஆகவே இவ்வாறான இந்த குளோபல் வார்மிங்கின் காரணமாகத்தான் இன்று பல்வேறு நாடுகளிலேயும் இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. ஆகவே இவற்றினை நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேணும். உலக ரீதியாக ஐக்கிய நாடுகள் சபையினால சில பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உள்நாட்டிலேயும் அந்த பரிந்துரைகளை
பரிந்துரைகளை ஏற்று சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அளவை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்தது மக்களுடைய நுகர்வு போக்குகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்தது போக்குவரத்து துறைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். என்றால் போக்குவரத்தினால வெளியேறுகின்ற புகைகள் எல்லாம் வளிமண்டலத்துக்கு சென்று மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இவ்வாறான இந்த கிரீன் எனர்ஜி என்கின்ற ஒரு அம்சங்கள் பல்வேறு நாடுகளிலையும் தற்பொழுது அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் நீங்கள் முதல் குறிப்பிட்டது போன்று விதைத்தவன் வந்து அறுவடை செய்ய வேண்டும் என்ற மாதிரி நீங்கள் கைத்தொழில் புரட்சி காலத்தில் இருந்து உலக ரீதியாக ஐரோப்பாவில் ஏற்பட்ட இந்த கைத்தொழில் புரட்சி காலத்தில் இருந்து இன்று வரையும் இந்த வளிமண்டலத்துக்கு சென்ற வாயுக்களினுடைய செயற்பாடுகள் இந்த ரசாயன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு வகையான பூகோள ரீதியாக காலநிலை மாற்றத்தினுடைய மகாநாடுகளில் பல்வேறு வகையான சிபார்சுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதை முன்வைத்த நாடுகளே அதனை மீறுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இப்போ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பொருளாதார அபிவிருத்தி அவசியம். ஆகவே இதற்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தினால் அதை சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ இவ்வாறான பிரச்சனையில காணப்படுகின்ற பொழுது இன்று இவை எல்லாவற்றையும் மீறி இந்த காலநிலையினுடைய தாக்கங்கள் இலங்கை போன்ற நாடுகளில் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. எனவே இந்த காலநிலை என்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுவதில்லை. எனவே எல்லா நாடுகளும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறது. இலங்கையும் அதற்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமையில நிர்பந்தத்தில் இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இந்த டித்வா புயல், இந்த சூறாவளி ஒரு மிகப்பெரிய அழிவை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற இந்த தருவாயின் கூட இந்த இலங்கை தேசத்தின் ஏதோ ஒரு மூலையில காணாமல் போன உறவுகளை தேடுகின்ற ஒரு மிகப்பெரிய பணிகள்ல பல வீரர்கள், இராணுவ வீரர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே சொத்தழிவுகள், சேதங்கள் அப்படின்னு சொல்லி மிக அபரீதமாக காணப்படுகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். இலங்கை இப்படிப்பட்ட ஒரு பேரிடரை, இயற்கை அனர்த்தத்தை எனக்கு தெரிந்து சுனாமிக்கு பின்பதாக முழு இலங்கையும் அனுபவிக்கின்ற ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக இது பார்க்க வேண்டியதாக காணப்படுகிறது. எனவே இந்த டித்வா புயலினுடைய தாக்கம், அதற்கு பின்னர் ஏற்பட்ட அதீத மழைவீழ்ச்சி, அந்த மழைவீழ்ச்சிக்கு பின்னராக உருவாக்கப்பட்ட அல்லது உருவான வெள்ளப்பெருக்கு, இதுதான் இலங்கையினுடைய இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது, இதற்கு பின்னால் இருக்கின்ற அல்லது எங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கலாம். எனவே துறை சார்ந்த உங்களிடம் இதை பற்றி கேட்கும்போது இன்னும் நுணுக்கமான பதில்கள் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். எனவே இதுக்குள்ள இருக்கிற காரணம் என்ன? பொதுவாக இந்த புயல்கள் தோன்றுவதற்கு நாங்கள் வங்காள விரிகுடா எடுத்துக்கொண்டால் அயன பிரதேசத்தில் அயன புயல்கள், சூறாவளிகள் வழமையாக அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தோன்றுவது வழக்கம். அவை இவ்வாறு இந்த புயல்கள் தோன்றுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால் சூரியனுடைய வெப்பம். இந்த சூரியனுடைய வெப்பம் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுவதனால் ஏற்படுகின்ற தாளமுக்கத்தின் காரணமாக இந்த பகுதிகளில் சூறாவளிகள் உருவாகின்றன. சமுத்திர வெப்பநிலை 27 பாகை செல்சியஸுக்கு மேலாக இருந்தால் இந்த பகுதிகளில் சூறாவளிகள் தோன்றும். அவ்வாறு இந்த பகுதிகளில் ஏற்படுகின்ற சூறாவளிகள் எங்கு பிரதானமாக மையங்கொள்கின்றன சொன்னால் பசிபிக் சமுத்திரத்தில். பசிபிக் சமுத்திரத்தில் ஏற்படுகின்ற இந்த தாளமுக்கத்தின் காரணமாக, அளவுக்கு அதிகமான வெப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஆவியாகி வளிமண்டலத்துக்கு செல்கின்ற நீராவியின் காரணமாக இந்த பகுதியில் இருந்து சில தாளமுக்கங்கள், காற்று சுழற்சிகள் மேற்கு நோக்கி தள்ளப்படுகின்றன. இவ்வாறு மேற்கு நோக்கி வருகின்ற இந்த காற்று சுழற்சிகள் தென்சீன கடலின் ஊடாக, மலேசியா, இந்தோனேசியாவின் ஊடாக அந்தமான் தீவுகளை கடந்து இந்த வங்காள விரிகுடாவுக்கு வருகின்றன. இவ்வாறு இந்த வங்காள விரிகுடாவுக்கு அடிக்கடி வருகின்ற இந்த காற்று சுழற்சிகள் தான் புயல்களாக மாறி சில வேளைகளில் வெப்பத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக, அதற்கான உந்து விசையில் ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக அவை சூறாவளிகளாக மாறி இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளை பாதிப்புக்குள்ளாக்குகின்றன. ஆகவே அந்த வகையில் தோன்றிய சூறாவளிகளில் இந்த டித்வா புயலும் ஒரு அம்சம். ஆகவே டித்வா புயல் எப்படி என்று சொன்னால் இந்த வங்காள விரிகுடா பகுதிகளில் ஏற்படுகின்ற தாளமுக்க சுழற்சிகள் 2 சுழற்சிகள், ஒன்று இலங்கைக்கு தென்கிழக்காகவும் மற்றது இலங்கைக்கு தென்மேற்காகவும் 2 சுழற்சிகள் காணப்பட்டன.
அந்த இலங்கைக்கு தென்மேற்காக காணப்பட்ட சுழற்சிகள் வந்து கொழும்புக்கு தென் மேற்காக அந்த சுழற்சி மையம் கொண்டிருந்தது. அந்த சுழற்சியில இருந்து தான் இந்த கொழும்பினுடைய கொழும்பு பகுதிகள், களுத்துறை பகுதிகள் மற்றும் அதோட தொடர்பான இந்த கேரளா பகுதிகளுக்கும் அதிக மழை வீழ்ச்சி கிடைத்தது. அவற்றுக்கிடையிலே அந்த அரேபியன் கடல்ல காணப்படுகின்ற ஒரு தாளமுக்க சுழற்சிக்கும் இடையிலே ஒரு தொடர்பு காணப்பட்டது. அதே போல தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற ஒரு தாளமுக்க சுழற்சி இந்த தென் மேற்கு பகுதியில் காணப்படுகின்ற தாளமுக்க சுழற்சியோட ஒரு தொடர்பை கொண்டிருந்தாலும் அவை 2 பகுதிகளில் காணப்பட்ட தாளமுக்கமாகத்தான் காணப்பட்டது. நாளடைவில் இந்த வெப்பத்தின் காரணமாக இவை தாளமுக்கமாக மாற்றமடைந்தது. அப்ப இவ்வாறு தாளமுக்கமாக மாற்றமடைந்து இலங்கையினுடைய தரைப்பகுதியையும் கடல் பகுதியையும் சேர்த்து இது வடக்காக கல்முனைக்கு தெற்காக இருந்து ஏறக்குறைய இலங்கையினுடைய தென்பகுதியில இருந்து தென்கிழக்காக 210 கிலோமீட்டர்ல மையம் கொண்டிருந்த இந்த தாளமுக்கம் புயல்களாக மாறுவதற்கான ஒரு விரிவை பெற்று வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியது. அப்ப இவ்வாறு நகர்ச்சியடைந்த இந்த டிட்வா புயல் தான் இவ்வளவு மழைவீழ்ச்சியையும் பெருமளவிலான மழைவீழ்ச்சியை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான அம்சம் என்று சொன்னால், நீங்கள் இலங்கை பகுதியை எடுத்தால் இலங்கைக்கு மேலாக இந்த டிட்வா புயலினுடைய ஆதிக்கம் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நீங்கள் சேட்டலைட் படங்களில் இருந்து அவதானித்தால் அதனுடைய அந்த சுருள், அந்த மையம் பகுதி ஒரு சிறிய பகுதியாக இருக்கும் சூறாவளியினுடைய கண் பகுதி, அவற்றை சுற்றி காணப்படுகின்ற முகிற்கூட்டங்கள், சுருளாக காணப்படுகின்ற இந்த முகிற்கூட்டங்கள் இலங்கை முழுவதையும் வியாபித்திருந்தது, இலங்கை முழுவதையும் கவர் பண்ணியிருந்தது. வழக்கமாக ஏற்படுகின்ற சூறாவளிகள் உங்களுக்கு தெரியும், 2012 ஏற்பட்டிருக்கு, 2013 ஒரு சூறாவளி ஏற்பட்டிருக்குது. கல்முனைக்கு தெற்காக ஏற்பட்ட சூறாவளி நேர வடக்காக சென்று யாழ்ப்பாண குடாநாட்டை கடந்து சென்றிருக்கின்றது நேராக. அடுத்தது சில சூறாவளிகள் திருவோணமலை கூடாக செல்லும், சில சூறாவளிகள் மட்டக்களப்பு கூடாக சென்று மதவாச்சி அன்றாதபுரத்து கூடாக சென்று போகும். அப்போ இவ்வாறு செல்லுகின்ற சூறாவளிகளுடைய போக்குகளை விட இந்த சூறாவளி இலங்கை முழுவதையும் தாக்கினதாக காணப்படுகின்றது. வழக்கமாக இதுவரை காலமும் ஏற்பட்ட சூறாவளிகள் அவை செல்கின்ற பாதைகளிலையும் அந்த செல்கின்ற பாதையில இருந்து 2 பக்கமும் உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை மட்டும் கவர் பண்ணி கொண்டு போகும். ஆனால் இந்த சூறாவளி இலங்கையினுடைய முழு ஏரியாவையும் கவர் பண்ணினதாக காணப்படுகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இதுவரை காலமும் இலங்கை முழுவதும் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படவில்லை. சுனாமியால் ஏற்பட்ட பாதிப்பு இலங்கையினுடைய கரையோர பகுதிகளுக்கு ஏற்பட்டது, கரையோர பகுதிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த சூறாவளி இலங்கை முழுவதையும் ஒரு இடம் கூட விடாமல் இலங்கை முழுவதையும் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள் எல்லாவற்றையும் பாதித்திருக்கின்றது. பாதைகள் சிதைவடைந்திருக்கின்றன, ரோட்டுகள் வீதிகள் கீழிறங்கி இருக்கின்றன. அடுத்தது வயல்வெளிகள் எல்லாம் நீரினால மூடப்பட்டிருக்கின்றன. அடுத்தது நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அடையாளம் செய்யப்பட்ட பகுதிகளை விட ஏனைய இடங்களிலேயும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆக இவ்வாறு மிக மோசமான இந்த சூறாவளியினுடைய தாக்கத்திற்கு அதிகளவான மழைவீழ்ச்சி தான் பிரதானமான காரணம். அதிகளவான மழைவீழ்ச்சி என்று சொல்கின்ற பொழுது இப்போ உதாரணமாக இந்த கிழக்கு மாகாணத்தில் 300க்கும் மேற்பட்ட மில்லிமீட்டர் ஒரு நாளில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த 26, 27, 28, 29 இந்த 4 நாட்களும் மிக பெருமளவான மழைவீழ்ச்சி. ஆகவே இந்த சூறாவளிகள் இவ்வளவு தூரத்துக்கு, வளமையாக இலங்கைக்கு மேலே செல்கின்ற சூறாவளிகள் இவ்வளவு தூரத்துக்கு பெரும் நீண்ட நாட்களுக்கு கடுமையான மழைவீழ்ச்சியை கொடுத்தது பதிவேடுகளில் இல்லை. ஆனால் இதுதான் நீண்ட நாட்களுக்கு நின்று. அதில் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக 1978ஆம் ஆண்டு மட்டக்களப்புக்கு வீசின சூறாவளி ஏறக்குறைய 1.25 லட்சம் பேர் பகுதியளவிலோ முழுவாகவோ வீடுகள் மக்களுடைய வீடுகள் சேதமடைந்திருந்தது. 1.25 லட்சம் பேர் என்ற வீடுகள். அதே போல அங்கே காணப்பட்ட தென்னந்தோட்டங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன வெள்ளப்பெருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், 100 கிலோமீட்டருக்கு மேலே அந்த சூறாவளி வீசி இருக்கு. அவ்வளவு வீசி ஒரு நாளில் அந்த சூறாவளி வலுவிழந்து விட்டது. ஆனால் இந்த சூறாவளி 25, 26, 27, 28, 29 தான் முல்லைத்தீவு பகுதியை விட்டு கடலுக்குள்ள நீங்கி இருக்குது. ஆக இவ்வளவு நாளும் இந்த சூறாவளி வேகம் குறைந்த அளவில் காணப்பட்டிருக்கின்றது, பெருமளவான மழைவீழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அப்போ இவ்வாறு இந்த மழைவீழ்ச்சியை கொடுத்ததுக்கு பொதுவாக இந்த சூறாவளியினுடைய இயல்பாக இருக்கின்ற செயற்பாடுகள் ஒன்று. 2வது அம்சம், இந்த
இந்த சூறாவளி ஏற்பட்ட பொழுது இந்த சூறாவளிக்கு தென்கிழக்காக காணப்பட்ட இந்த ஆஸ்திரேலியாவினுடைய பகுதியில் இருந்து வந்த இந்த வெப்பமான நீராவி காற்று, நீரணு பொருந்திய வெப்ப நீராவியில காணப்பட்ட இந்த ஈரப்பதன் இந்த சூறாவளியோட சேர்ந்து விட்டது. அதே போல இந்த பகுதியில் இப்பொழுது இந்த உங்களுக்கு தெரியும் எல்னினோவினுடைய தாக்கம், அதாவது வறட்சியை ஏற்படுத்தும், சில காலங்களில் மழை வீழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்தியாவில் இதனுடைய ஆதிக்கம் பெருமளவாக காணப்படும். இலங்கையிலேயும் இருக்கின்றது. 75ஆம் ஆண்டு பாரிய தாக்கம் ஏற்படுத்தியது. அப்போ இந்த எல்னினோவுக்கு எதிராக இன்னும் ஒரு அம்சம் கூறப்படுகின்றது லானினா. அப்போ இந்த லானினா மிகவும் வீக்காக இருக்கின்றது இந்த காலங்களில். அப்போ லானினாவினுடைய மிக முக்கியமான பண்பு என்னென்று சொன்னால், லானினா வீக்காக இருக்கின்ற பொழுது, பலவீனமாக இருக்கின்ற பொழுது அதிகளவான மழை வீழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே இந்த அதிகமான மழை வீழ்ச்சிக்கு இந்த லானினாவினுடைய தாக்கமும் ஒரு பிரதான காரணம். ஆகவே இயல்பாகவே சூறாவளி வெப்பத்தின் காரணமாக நீரணு காற்றை இழுத்து இந்த மழை வீழ்ச்சியை திறன் மழை முகில்களை கொண்டதாக அந்த கண்பகுதிக்கு சுற்றி சுருளாக பல கிலோமீட்டர் நீளத்துக்கு இதனுடைய இந்த பரம்பல் காணப்படும். உதாரணமாக கண்பகுதியை நீங்கள் எடுத்தால் அந்த கண்பகுதி ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் மட்டத்துக்கு அதனுடைய விட்டம் காணப்படும். அதுக்கு பிறகு சுருளாக இருக்கின்ற இந்த திறன்மலை முகில்கள் மழை வீழ்ச்சியை அதிகம் கொடுக்கின்ற பகுதிகளாக காணப்படும். அப்போ இவ்வாறு இலங்கை முழுவதையும் உள்ளடக்கியவாறு இந்த மழை வீழ்ச்சியை கொடுத்து இந்த சூறாவளி கடல்ல தாளமுக்கமாக நிற்கிற பொழுது இந்த தாளமுக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த மழை முகில்கள் தான் இந்த பதுளை பக்கங்களில் பெருமளவான மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தியது 26ஆம் தேதி. அது ஒரு பிரதான காரணம். அதால தான் இந்த நிலச்சரிவுகள் கூடுதலாக ஏற்பட தொடங்கியது. அதுக்கு பிறகு கூடுதலான மழை வீழ்ச்சியை கொடுத்து இது நகர முற்படுகின்ற பொழுது இந்த மேலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கிற பொழுது எல்லா இடங்கள்லையும் மழை வீழ்ச்சி, மதவாச்சி, வவுனியா எல்லா இடங்களையும் மழை வீழ்ச்சி. ஆனால் இந்த சூறாவளி தென்பகுதியில் நிற்கிற பொழுது, இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு மேலாக மட்டக்களப்பை நோக்கி வருகின்ற பொழுது மன்னார்லையும் முல்லைத்தீவிலையும் மழை வீழ்ச்சி இல்லை. மன்னாரில் ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலத்தில் 4 மில்லிமீட்டர், மன்னாரில் முல்லைத்தீவில் 37 மில்லிமீட்டர். ஆனால் 90 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி திருவோணமலையில், மட்டக்களப்பிலே அதுக்கும் மேலே. அப்போ இவ்வாறு அதிக மழை வீழ்ச்சியை கொடுத்து வந்த சூறாவளி தொடர்ந்து ஸ்லோவாக வந்திருக்கின்றது. ஆரம்பத்தில் இதனுடைய வேகம் அதிகமாக இருந்திருக்கு. ஏறக்குறைய 24 கிலோமீட்டர் மணித்தியாலத்துக்கு வேகத்தில் இந்த சூறாவளி ஆரம்பித்தது. என்னென்று சொன்னால் அதனுடைய மூலப்பகுதி அந்த சூறாவளியினுடைய அந்த வேகத்தை தூண்டுகின்ற பகுதி கடலில் இருந்திருக்கின்றது. அப்போ கடலில் இருக்கிற பொழுது கடலில் வெப்பம் அதிகம், தரையோடு ஒப்பிடுகின்ற பொழுது கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த கடல் வெப்பத்தின் காரணமாக நீராவி மேலெழுந்து செல்கின்ற பொழுது அதிகரித்த வெப்பம் அதிகரிக்கிற பொழுது நீராவி மேலெழுந்து செல்கின்ற வேகம் அதிகமாக இருக்கும். அவ்வாறு வேகம் அதிகமாக இருக்கின்ற பொழுது அவை ஒரு சுழற்சி அடையும். அப்போ இவ்வாறு இந்த சுழற்சி அடைகிற பொழுதுதான், சுழற்சி அடைந்து மேலெழுகின்ற பொழுதுதான் அவை சூறாவளியாக நகரத் தொடங்கும். ஆகவே கடலில் இருக்கிற பொழுது வெப்பம் அதிகமாக இருந்ததுனால சூறாவளி வேகம் கொண்டு 24 கிலோமீட்டர் வேகத்தில் தரையில் ஏறி இருக்குது. அதுக்கு பிறகு இதனுடைய வேகம் குறைவடைந்திருக்குது. இப்போ சில பேர் குறிப்பிடுவது போன்று மத்திய மலைநாட்டினுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த சூறாவளியினுடைய வேகம் காணப்படுகின்றது. மட்டக்களப்பை கடக்கின்ற பொழுது இது 4 கிலோமீட்டர் வேகத்தில் என்று சொல்லுவார்கள். அது அதாவது மத்திய மலைநாட்டினுடைய அந்த உயர்ச்சிக்கும் இந்த சூறாவளிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது பதுளைக்கும் அம்பாறை பகுதிக்கு ஊடாகத்தான் இந்த சூறாவளி வடக்கு நோக்கி நகர்ந்தது. அது வேதிர்த்தால கால மலை, சிவனொளிவாத மலைக்கு மேலாக நகரே இல்லை. அதனுடையால் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் இந்த வேகம் குறைந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் தரைப்பகுதியில் ஏறிட்டுது சூறாவளி. ஏறினோன்னா இதனுடைய வேகம் குறைந்து அதுக்கு பிறகு படிப்படியாக மெதுவாக முல்லைத்தீவு கடலில் இறங்கியிருக்கு. முல்லைத்தீவு கடலில் இறங்கினதுக்கு பிறகுதான் சூறாவளி திருப்பி வேகம் கொண்டு இந்தியாவை நோக்கி அங்கே மழை வீழ்ச்சியை, பெருமளவான மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தி ஆந்திரா பகுதியை நோக்கி சென்றது. ஆகவே இதன் பிரதானமான அம்சம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் இதுவரை காலமும் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை. பாரிய சூறாவளிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை ஒரு குறிப்பிட்ட பகுதியின் ஊடாகத்தான் இலங்கையினுடைய நிலப்பகுதிகளை கடந்திருக்கின்றன. அந்த பகுதிகளில் தான் கூடுதலான மழை வீழ்ச்சி இடம்பெறும். ஏனைய பகுதிகளில் குறைவான மழை வீழ்ச்சி அல்லது நடுத்தரமான மழை வீழ்ச்சி ஏற்படும். ஆனால் இங்கே என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த சூறாவளி நின்று சுழண்டு அடித்திருக்குது 4-5 நாள். அந்த நாட்களுக்குள்ள மிக பெருமளவான மழை வீழ்ச்சி பதுளை, மொன்றாகலை, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பகுதிகளுக்கு மிக கூடுதலான மழை வீழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது.
அப்போ இவ்வாறு இந்த மிக கூடுதலான மழை வீழ்ச்சியை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் சூறாவளியில் காணப்பட்ட அந்த நீரணு பொருந்திய தன்மை. அடுத்தது இந்த எல்னினோவினுடைய தாக்கம், ஆஸ்திரேலியா பகுதியில் இருந்து வந்த சூடான அந்த காற்று திணிவினுடைய ஒன்று சேர்வு. அப்போ இவற்றின் காரணமாகத்தான் இவற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. ஆனால் என்ன அம்சம் என்று சொன்னால், இதுவரையில் இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னும் சரி அதுக்கு முன்பும் சரி இப்படியான மிக மோசமான ஒரு அழிவு, இலங்கை முழுவதையும் உள்ளடக்கிய ஒரு அழிவு இலங்கையில் ஏற்படவில்லை. ஆனால் இந்த அழிவு இலங்கைக்கு வரப்போகுது என்பதை இந்தியாவில் சில வானிலையாளர்கள் எதிர்வு கூறியிருந்தார்கள். அது இலங்கையில் பெரும்பாலும் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதாவது இந்தியாவினுடைய சில எதிர்வு கூறல், வானிலையாளர்களுடைய தனிநபர்களுடைய எதிர்வு கூறல்ல, அவசரகால நிலை பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு இலங்கை வெள்ளத்தில் மிதக்கப் போவதென்று 22ஆம் தேதி சொல்லிவிட்டார். நாங்கள் எங்களுடைய இந்த ஆதவன் நிகழ்ச்சியிலையும் நாங்கள் இந்த மாதம் பெருமளவான பெரிய ஒரு தாக்கம் இலங்கையில் ஏற்பட போகுது மழை வீழ்ச்சியால், அதுக்கு காலநிலை மாற்றம்தான் காரணமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது பற்றி ஒரு தரம் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் இப்போ எல்லா சமூக ஊடகங்களும் அதுக்குள்ளால போனது, இதால் போனது சூறாவளிக்கு முன்பக்கம் பின்பக்கம் என்று 2 பக்கம் இருக்குது. கண் பகுதி போகிற பகுதி அமைதியாக இருக்கும் என்று. கண் போகிற பகுதி தான் சூறாவளியினுடைய கண் எந்த பகுதிக்கு போகுதோ அங்கே அழிவு தொடங்குறது. அதுதான் கண் ஒரு அழிவினுடைய ஒரு குறியீடு. ஆனால் மெக்கானிசத்தை பொறுத்தவரையில், பொறிமுறையை பொறுத்தவரையில் அந்த கண் அமைதியாகத்தான் இருக்கும். அதற்காகத்தான் அவர்கள் அந்த கண்ணுக்கு அந்த சூறாவளியினுடைய கண் பொறிமுறையை பொறுத்து அமைதியாக இருப்பதனால தான் ஆரம்ப காலத்தில் உள்ள சூறாவளிகளுக்கு கிரேக்க பெண் தெய்வங்களுடைய பெயரை வைத்தார்கள். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது என்றால், பெண்கள் அமைதியாக இருப்பார்கள், கோபம் வருகின்ற பொழுது சன்னதம் கொண்டு நிற்பார்கள். அப்போ அதனுடைய மீனிங்கில் தான் அதை வைத்தார்கள். ஆனால் ஒரு சூறாவளியினுடைய கண்பகுதி போகிற பகுதி அமைதியாக இருக்கும் என்று சில செய்திகளில் நான் பார்த்தேன். ஆனால் அப்படியானால் ஒரு சூறாவளியினுடைய கண் ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் அகலமாக இருக்கும். அப்படியானால் அம்பாந்தோட்டையில் இருந்து இந்த சூறாவளி வடக்கு நோக்கி வரைக்குள்ள 50 கிலோமீட்டர் அகலமான பகுதியில் என்ன நடக்க இல்லையா, சேதம் ஒன்றும் ஏற்பட இல்லையா? அதாவது சூறாவளி கரையை கடுகின்ற பொழுது சூறாவளியினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற ஆங்காங்கு பறந்து காணப்படுகின்ற முகில் கூட்டங்கள் தான் முதலில் கரைக்கு வரும். அதனாலே அந்த பகுதிகளில் சிறு துளிகள் ஏற்படும். பிறகு சூறாவளி சுழன்று தரைக்கு மேலே வருகிற பொழுது அதனுடைய பிரதானமான சுருள் முகில் கூட்டங்கள் எல்லாம் தரையை நோக்கி மேலே ஏறி கண்பகுதி வரைக்குள்ள தான் அதனுடைய அழிவு ஆரம்பம். கண்பகுதி எந்த பகுதியினூடாக போகுதோ அந்த போகிற பகுதியினுடைய 2 கரைகளும் பெருமளவான மழை வீழ்ச்சியும் காற்றும் வேகமும் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கண்ணை சுற்றி நிழலாக அந்த மழை மேக கூட்டங்கள் சுருளாக இருக்கும். அவற்றினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த கண் போகிற பகுதியில் பாதிப்பு ஏற்படும். ஆகவே இந்த சூறாவளியும் இதில் என்ன இலங்கையில் காணப்படுகின்ற இது ஒரு எதிர்பாராத ஒரு விடயம். ஆனால் எங்களுக்கு இந்த சூறாவளி இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்க இல்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு காலநிலை மாற்றம்தான் காரணம். காலநிலை மாற்றத்தின் காரணமாக, வளிமண்டல வெப்பமடைதலின் காரணமாக இந்த சமுத்திரங்கள் வெப்பமடைகின்றன. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்னால், சமுத்திரம் வெப்பமடைவதனால் அதில் வசிக்கின்ற மீனினங்கள் கூட சில பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ இந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த சூறாவளி இவ்வளவு பலம் கொண்டு இலங்கையை தாக்குனதுக்கு இதுதான் ஒரு பிரதானமான காரணம். ஆனால் இலங்கை முழுவதையும் உள்ளடக்கி விட்டது. என்றால் அதனுடைய சூறாவளியினுடைய அந்த பரப்பு இலங்கை முழுவதையும் கவர் பண்ணக்கூடியதாக இதனுடைய தாக்கம் இருந்ததுனால இந்த தன்மை ஏற்பட்டது. இப்போ முல்லைத்தீவு பகுதியில் கடற்கரைக்கு இறங்கி இந்தியாவை நோக்கி சென்றாலும் அதனுடைய அந்த வால் பக்கங்கள், அந்த கரையோர பக்கங்களில் அந்த முகில் கூட்டங்கள் எல்லாம் மன்னார், யாழ்ப்பாணம் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நிற்கிது. அந்த கண் பகுதி தான் கடலுக்கு இறங்கி போகுதே ஒழிய அதனை சுற்றி இருக்கிற அந்த முகில், அந்த சுருள்கள் எல்லாம் பறந்தபடியே எல்லா இடங்களையும் உள்ளடக்கி காணப்படுது. அப்படி இப்போ இலங்கையை முழுவதும் கவர் பண்ணக்கூடிய மாதிரியான இந்த சூறாவளியோட உருவாக்கம் இது ஃபர்ஸ்ட் டைம் ஏற்பட்டிருக்கு. அப்படி வர்றதுக்கு என்ன காரணமாக என்ன காரணம்னு சொன்னால், ஒன்று சமுத்திரத்தில் ஏற்படுகிற வெப்பநிலை. அதாவது இந்த சூறாவளி உருவாக்கமும் அதனுடைய வேகமும் என்னத்தில் தங்கி இருக்குதுன்னு சொன்னால் அந்த சமுத்திரத்தில் காணப்படுகின்ற வெப்பம். அப்போ அந்த சமுத்திர வெப்பம் அதிகளவான வெப்பம் இருந்தால் அதில் தாளமுக்கம் ஏற்படும். அந்த தாளமுக்கம் தான் இந்த சுழற்சியாக மாறும்.
அப்போ இந்த வங்காள விரிகுடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அயன பிரதேசம் முழுவதும் அதிக அளவு வெப்பம். அதனால தான் இந்த தாளமுக சுழற்சிகள் வந்து தாளமுகத்தை கொண்ட இந்த காற்று சுழற்சிகள் வந்து அந்தமான் தீவு கூடாக இப்படியே நகர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. அப்போ அவ்வாறு எல்லா இடங்களையும் வெப்பம் காணப்படுகிற பொழுது, அதிகளவான வெப்பம் ஏற்படுகின்ற பொழுது ஆங்காங்கே இந்த தாளமுக சுழற்சிகள் உருவாகின்றன. இப்போ திடீரென்று வெப்பத்தின் காரணமாக அரபிக்கடலில் ஒரு தாளமுக சுழற்சி ஏற்படுது. அப்போ இந்த சுழற்சி வந்து வெப்பத்தின் காரணமாக இலங்கைக்கு தென்கீழ் ஒரு தாளமுக சுழற்சி, அதே போல் இலங்கைக்கு தென்மேற்காக ஒரு தாளமுக சுழற்சி. அப்போ இவ்வாறு சுழற்சி ஏற்படைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். மலேசியாவில் சென்யார் புயல் ஒன்று ஏற்பட்டு அது இவர்கள் அது ஒரு தாளமுக்கமாகத்தான் இருந்தது. அதுக்கு புயலாக மாறப்போகுது என்று சொல்லி இவர் பேரும் வச்சு விட்டார்கள். அது மலேசியா கரைகளுக்கு போய் சுமத்ரா கரைக்கு வந்து இந்தோனேசியாவுக்கு போய் வலுவிழந்து போச்சு. அப்போ இந்த புயலுக்கு பிறகு அதுதான் இந்தியாவை தாக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த புயல் வர இல்லை. ஏனென்றால் அது சமுத்திரத்தில் காணப்படுகின்ற வெப்பநிலை தாக்கம் தாளமுக்கங்களுக்கும் மேல்வழி மண்டல சுழற்சிக்கும் இடையிலான தொடர்பு. அப்போ இதில் என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா புயலுக்கும் இடையில் இந்த மேல்வழி மண்டல சுழற்சிக்கு இடையில் மாறன் மண்டலத்தில் காணப்படுகின்ற மேல்வழி மண்டலத்தில் இருக்கிற அந்த சுழற்சிக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்குது. ஆகவே இந்த தொடர்பின் காரணமாகத்தான் இந்த புயல் நகர்த்தப்படுது. சரி, அப்போ இந்த டிட்வா புயல் ஏற்படுகின்ற பொழுது, இந்த நடந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே தென்சீன கடலில் பிலிப்பைன்ஸுக்கு அங்கால கோட்டாண்டு ஒரு புயல் உருவாகிவிட்டது. அது வந்து தைபூன். அந்த புயல் தைபூன் புயல், இந்த அயன சூறாவளி இல்லை. அது தைபூன் புயல் தான் உலகிலேயே மிக மோசமான புயல், கரிக்கேனை விட மோசமானது. என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த பசிபிக் சமுத்திரத்தில் இருந்து 3000 கிலோமீட்டர் மிக வேகமாக மலேசியாவுக்கு வரும்போது மலேசியாவை வந்து தாக்கும். அதுக்கு இங்கேல வராது, அதனுடைய எல்லை அதோட நின்றும். 3000 கிலோமீட்டருக்கு வரும் பசிபிக் சமுத்திரத்திலேருந்து மிக வேகமான 180-160 கிலோமீட்டர்லையும் வேகும். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களில் பிலிப்பைன்ஸை தரமட்டமாக்கி விட்டது. அது தைபூன் புயல். இப்போ திருப்பி என்னும் ஒரு புயல் கோட்டா புயல் என்று சொல்ல உருவாகி இருக்குது. 29-30 மலேசியாவை தாக்க போகுதுன்னு சொன்னார்கள். ஆனால் அதனுடைய தாக்கம் வந்து குறைவடைந்து விட்டது. அப்போ இவ்வாறு இந்த என்ன அம்சம் என்று சொன்னால், இந்த வெப்பம் அடிப்படை அம்சம் வந்து பூகோளத்தினுடைய வெப்பம். இந்த பூகோள வெப்பமடைதலின் காரணமாக சமுத்திரம் வெப்பமடைகின்றது. அயன பிரதேசம் என்னோட சூரியன் அதில் தான் உச்சம் கொடுக்கிற பொழுது வெப்பமடைவதனால சூறாவளிகள் உருவாகின்றன. அப்போ இவ்வாறு உருவாகிற இந்த சூறாவளிகள் வந்து மேல்வழி மண்டலத்தோட கனெக்ஷன் தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அவற்றினுடைய வீரியம் வந்து அதிகரிக்கின்றது. அப்போ இதன் காரணமாகத்தான் இலங்கையில் வந்து இதை எதிர்பார்க்க இல்லை. நீங்கள் இலங்கையில் இந்த ஏற்பட்ட புயலினுடைய அழிவுகளுக்கு நீங்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கைகளையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண இயலாது. ஏனென்று சொன்னால், முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலும் நீங்கள் இருக்கிற பகுதிகளுக்கு அளவுக்கு அதிகமான மழை வீழ்ச்சி வந்ததுன்னு சொன்னால் என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இது ஒரு இலங்கைக்கு இது ஒரு பெரிய தாக்கமாக இருக்க போகின்றது. இதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இன்னும் 3-4 வருடங்கள் செல்லும். உடனடியாக இதுக்கான நடவடிக்கை எடுத்தாலும் குறுகிய கால நீண்ட கால நடவடிக்கைகள் மூலம்தான், உபாயங்கள் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். ஏனென்றால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கு, முற்றாக சீரழிந்து விட்டது. இப்போ உதாரணமாக ஒருவருடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கி விட்டது. கைத்தொழில் முயற்சிகள் அழிந்து விட்டன, போக்குவரத்து பாதைகள் அழிந்து விட்டன, அடுத்தது விவசாய நிலங்கள் அழிந்து விட்டன, இனி விதைக்க இயலாது. அப்போ விவசாய நிலங்கள் அழிந்து விட்டன. அடுத்தது அவர்கள் வளர்த்த மந்தை விலங்குகள் எல்லாம் அழிந்து விட்டன, எங்கே போனேன்னு தெரியாது. அவ இந்த நிலையில் வந்து இது ஒரு பிரதான பிரச்சனை. அரசாங்கம் இதை என்ன செய்ய போகின்றது என்று எனக்கு தெரியவில்லை. என்றால் அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கின்றது. பெரிய பாரிய பிரச்சனை இது. அடுத்ததாக கேட்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இலங்கையினுடைய காலநிலை மாற்றங்கள் என்றது ஒவ்வொரு வருடமும் நாளுக்கு நாள் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. உலக நாடுகள் பல இந்த மாற்றத்தில் வந்து சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் வந்து கதைச்சிருக்கிறோம். எனவே கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மழை வீழ்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் வந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்களால் வந்து ஊகிக்கக்கூடியதாக வந்து இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே வந்து சொல்கிறோம், போன வருஷம் இந்த மாதிரி மழை கிடைக்கல, 2013ஆம் ஆண்டு இந்த மாதிரி வந்து மழை வீழ்ச்சி வந்து இல்லை. எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் 2025ஆம் ஆண்டு இந்த நவம்பர் கால பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற மிக பாரிய அளவிலான மழை வீழ்ச்சி, அதற்கு பின்னால் ஏற்பட்ட பாரிய வெள்ளம்,
அதுதான் இந்த அழிவுக்கு மிக முக்கியமான காரணம். எனவே இப்படி இருக்கின்ற போது கடந்த 10 ஆண்டுகள்ல இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அல்லது இலங்கையில் பெய்த மழை வீழ்ச்சிகள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? நாங்கள் இதனை இப்போ இலங்கையினுடைய மழைவீழ்ச்சி போக்குகளை பற்றி சொல்கின்ற பொழுது உலக ரீதியாக வெப்பநிலை அதிகரிப்பு அது பிரதானமான அது காரணம். ஒரு பிரதானமான காரணம். அப்போ இந்த காலநிலை உலகினுடைய காலநிலை மாற்றத்திற்கு பிரதானமான காரணம் என்னத்தை சொல்கிறார்கள் என்று சொன்னால் வெப்பநிலை அதிகரிப்பு. வெப்பநிலை அதிகரிப்பு தான் இந்த காலநிலை மாற்றத்துக்கான காரணம் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த வெப்பநிலை அதிகரிப்பு என்று சொன்னால் அந்த வெப்பநிலை அதிகரிப்பு எவ்வாறு ஏற்படும்? ஒன்று இந்த சூரியனுடைய வெப்பம். சூரியன் உங்களுக்கு தெரியும், சூரியனுடைய வெப்பம், சூரியன் வெப்ப கோளமாக காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படுகின்ற இந்த சூரியனுடைய வெப்பம் இடத்துக்கிடம் நகர்ந்து கொண்டு இருக்கும். அந்த 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 சூரியனில் இருக்கின்ற அந்த வெப்பமானது எல்லா இடங்கள்லையும் மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். அவ்வாறு நகருகின்ற பொழுது சில காலங்களில் அந்த வெப்பம் அப்படியே வெளியில் பிளிரலாக சூரியனுடைய மேற்பரப்பிலிருந்து வெளியே சிந்தப்படும். ஃப்ளேர் மாதிரி வெளியே சிந்தப்படும் அந்த வெப்பம். அவ்வாறு வெளியேறுகின்ற வெப்பம் வளிமண்டலத்துக்கு வரும். அப்போ வளிமண்டலத்துக்கு வருகின்ற பொழுது தான் வளிமண்டலத்தினுடைய வெப்பம் அதிகரிக்கும். அப்போ சூரியனுடைய மேற்பரப்பில் இருந்து காலத்திற்கு காலம் வெளியேறுகின்ற வெப்பம் வளிமண்டலத்தில் சேருகின்றது. உங்களுக்கு தெரியும், சில காலங்களுக்கு முன்பு இந்த ஸ்டார்லிங்கினுடைய செய்மதிகள் அவ்வளவும் அவுட் ஆயிற்று அந்த வெப்ப வெளியேற்றம் காரணமாக. இலினாய்ஸ், மிக்சிகன், அமெரிக்காவினுடைய சில பகுதிகள், ஆஸ்திரேலியாவினுடைய சில பகுதிகள், கனடாவினுடைய சில பகுதிகளில் இந்த வெப்ப வெளியேற்றத்தின் காரணமாக அந்த மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்படுகின்றது. இந்த சிக்னல் லைட்டுகள் எல்லாம் உருகிவிடும் சில வேளைகளில். அப்போ இந்த வெப்ப வெளியேற்றம் எந்த நாட்டினுடைய திசையில் போகுதோ அங்கே தான் பாதிப்பு ஏற்படும். ஆனால் வளிமண்டலத்துக்கு அந்த வெப்பம் சேர்ந்து விடும். அப்போ அந்த சூரியனுடைய இந்த வெளியேற்றத்தை, அதாவது சூரிய புள்ளிகள் என்று சொல்லுவார்கள். அப்போ இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த வெப்ப வெளியேற்றம் உலகினுடைய வெப்பநிலையை அதிகரிக்கும். அதே போல 2வது காரணி பச்சை வீட்டு வாயுக்கள், கார்பனீரோக்சைடு, அடுத்தது மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற வாயுக்கள், பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அதிகரிப்பு மனித நடவடிக்கைகளின் காரணமாக, காடழிப்பின் காரணமாக ஏற்படுகின்ற இந்த வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்துக்கு சென்று அங்கே நிரம்பிவிடும். அவ்வாறு இருக்கிற பொழுது சூரியனிலிருந்து வருகின்ற கதிர்வீசலை அவை உறிஞ்சி வைத்துக்கொள்வதனால வளிமண்டலத்தினுடைய வெப்பம் அதிகரிக்குது. அப்போ அடுத்தது இந்த எரிமலை வெடிப்புகளின் காரணமாக ஏற்படுகின்ற புகை மூட்டங்கள் எல்லாம் வளிமண்டலத்துக்கு போகுது. அப்போ இவ்வாறான அம்சங்களின் காரணமாக சூரியனிலிருந்து ஏற்படுகின்ற வெப்பம், பச்சை வீட்டு வாயுக்களினுடைய அதிகரிப்பு, எரிமலை வெடிப்பு, இவ்வாறான இந்த பௌதீக காரணிகளினுடைய தாக்கங்களின் காரணமாக உலக வெப்பநிலை அதிகரிக்கின்றது. அப்போ இவ்வாறு உலக வெப்பநிலை அதிகரிப்பதைத்தான் நாங்கள் காலநிலை மாற்றம் என்று சொல்கிறோம். அப்போ இந்த அதிகரிப்பை நாங்கள் இலங்கைக்கு பார்த்தால், இலங்கையினுடைய காலநிலை மாற்றம் அளவீடு செய்வதற்கு இலங்கையில் என்ன செய்கிறார்கள் சொன்னால் 30 வருடங்களினுடைய அளவீடுகளை பார்ப்பார்கள். 5 வருடம் 2 வருடத்தில் எவ்வாறு மாறி இருக்குது என்று பார்க்காம ஒரு சராசரியாக 30 வருடத்தில் எவ்வாறு இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுது என்று பார்ப்பார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த கடந்த காலத்தில் வெப்பநிலை போக்குகள் அதிகரித்திருக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதான் இலங்கையினுடைய வெப்பநிலை போக்கு. அப்போ இவ்வாறு இந்த வெப்பநிலை அதிகரித்து கொண்டிருக்கிற தன்மையின் காரணமாகத்தான் இந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு வறட்சி நிலவி இருக்கின்றது. சில காலங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகள் வறட்சியாக இருக்கின்றது. தேயிலை தோட்டங்கள் வறட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது உலக ரீதியாக ஏற்படுகின்ற இந்த வெப்பநிலை பாதிப்பினுடைய ஒரு அம்சம். இலங்கைக்கும் அதுதான் பாதிப்பு. அப்போ இவ்வாறு இலங்கையில் இந்த வெப்பநிலை அதிகரித்து கொண்டிருக்கிற பொழுது மறுபக்கத்தில் மனித நடவடிக்கைகளின் காரணமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த வளிமண்டலத்துக்கு மாசடைதல் காரணமாகவும் பல்வேறு செயற்பாடுகளின் காரணமாகவும் வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்குது. அப்போ இந்த வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை அதிகரிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நான் முதல் கூறிய காரணம் மனித செயற்பாடுகள், அடுத்தது இந்த மாசடைதல், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்தின் காரணமாக ஏற்படுகின்ற புகை மூட்டங்கள், கைத்தொழிற்சாலைகளில் இருந்து ஏற்படுகின்ற புகை மூட்டங்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் கைத்தொழில் புரட்சியை எடுத்தால் இந்த 1830 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகள் அளவில் ஏற்பட்ட, அதாவது கைத்தொழில்
உற்பத்திகளினுள்ளே இருந்து வெளியேறுகின்ற இந்த மாசுக்களை எடுத்தால் இன்று அதிகரித்திருக்கின்றது. இந்த கார்பன் ஆக்சைடு அதிகரிப்பு, அடுத்தது மெதேன் வாயுக்களிலே அதிகரிப்பு, நைட்ரஸ் ஆக்சைடில் அதிகரிப்பு, எல்லாம் அதிகரித்திருக்கு. எல்லாம் 200-300% அதிகரித்திருக்கின்றது. அப்போ இவ்வாறான இந்த அதிகரிப்பின் காரணமாக வளிமண்டலம் வெப்பமடைகின்ற பொழுது இந்த வளிமண்டல வெப்பம் என்ன செய்யும் என்று சொன்னால் உலகம் பூராகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அந்த உலகம் பூராகவும் அதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும். இப்போ உதாரணமாக மத்திய கோட்டு பகுதியில் வெப்பம் அதிகரித்தால் அவற்றினுடைய தாக்கம் ஆப்பிரிக்காவிலேயும் ஏற்படும், சீனாவிலேயும் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துருக்கெல்லாம் உலகின் பல்வேறு நாடுகள்லையும் வெள்ளப்பெருக்குகள், வறட்சிகள் எல்லாம் பல்வேறு நாடுகளில் ஏற்படுகின்றது. சீனாவில் வெள்ளப்பெருக்கு, அணைகள் உடைகிற அளவுக்கு வெள்ளம் நிரம்பி வழியுது, மழை வீழ்ச்சி. அதே போல் துபாயில் வெள்ளப்பெருக்கு, பாலைவனத்தில் வெள்ளப்பெருக்கு, எல்லாம் மாறி மாறி காலநிலை முழுவதையும் புரளை செய்து விட்டது. எல்லா இடங்கள்லையும் இந்த வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற வெப்ப அதிகரிப்பு சுற்றோட்டங்களின் காரணமாக எல்லா பகுதிகளிலையும் தாக்கங்களை ஏற்படுத்துது. வறட்சியான பகுதிகளில் மழை வீழ்ச்சி, ஈரமான பகுதிகளில் வறட்சி, புயல்கள் எல்லா இடங்களையும் ஏற்படுத்துகின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் இந்த அயனப்பகுதிகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு பிரிவில் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி கடந்த 25 வருடங்களில் ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட புயல்களை அவர்கள் அடையாளம் செய்திருக்கிறார்கள். அதில் 45 புயல்கள் அயன பிரதேசத்தில் காணப்பட்ட மிக வலுவான புயல்கள் அண்மை காலங்களில். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பூகோள வெப்பமடைதல். அப்போ இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் சில வேளைகளில் இப்போ ஒரு 15 நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் நீங்கள் மாரி காலத்தில் குடைகளை யூஸ் பண்ணுவீங்க. அதனால் அதுக்கு பிற்பட்ட காலங்களில் அண்மைய காலங்களில் நீங்கள் குடைகளை பயன்படுத்துவதே இல்லை. உங்களோட குடையே எங்கேன்னு தெரியாது. நீங்கள் ஈரத்துக்குள்ள தண்ணியில் திரிஞ்சு 10 வருஷத்துக்கு முதல் அடிக்கடி உங்களோட சப்பாத்துகளை மாற்றுவீங்க. இப்போ சப்பாத்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தொடர்ந்து போடு கொண்டிருக்கு, என்றால் மழையே இல்லை. அப்போ அந்த வறட்சி போக்கு என்ன செய்திருக்குன்னு சொன்னால் இலங்கையில் தொடர்ந்து இருக்குது, வறட்சி நிலவி கொண்டு இருக்குது. ஆனால் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட மனித நடவடிக்கைகளின் காரணமாகவும் பௌதீக மானிடவியல் காரணிகளினால வளிமண்டலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றம் உலக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அயனப்பகுதிகளில் புயல்களினுடைய நிகழ்தரம் அந்த ஃப்ரீக்குவென்சியில் அதிகரிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் புயல்கள் வீரியமாக ஏற்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்கள், ஆரம்ப காலத்திலேருந்து கடந்த 25 வருஷத்தில் கேரளாவுக்கு மேற்காக பசிபிக் சமுத்திரத்தில் எப்போவாது புயல்கள் ஏற்படுற இல்லை. இப்போ அண்மையில் ஒரு 3 வருஷத்தில் அரபிக் பகுதியில் ஏற்பட்ட சூறாவளி, முதல் அரபிக் பகுதியில் சூறாவளி ஏற்படுறதே இல்லை. இப்பொழுதுதான் ஏற்படுது. என்னென்று சொன்னால் இந்த வெப்பத்தின் காரணமாக எல்லா இடங்கள்லையும் சமுத்திரம் வெப்பம் அதிகரிக்கிற பொழுது தாளமுக்கம் ஏற்பட்டு சூறாவளிகளை உருவாக்குன்றது. அப்போ இந்த தன்மையின் காரணமாக என்ன நடக்குது என்று சொன்னால் புயல்கள் அடிக்கடி உருவாகின்ற தன்மை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 10 வருட காலத்தில் இந்த மழைக்காலங்களில் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்லையும் சில வேளையில் மார்ச் ஏப்ரல் காலங்கள்லையும் சூறாவளி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பகுதியில் தான் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகம். அயன பிரதேசத்தில் தாக்கம் ஏற்படுவதனால இந்த புயல்கள் அதிகமாக வீரியம் கொண்டு இந்த நாடுகளை தாக்குவதற்கு இந்த காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம்தான் ஒரு பிரதானமான காரணம். இதுல ஆரம்பத்துல நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அக்டோபர் நவம்பர் காலகட்டங்களில் இலங்கையினுடைய காலநிலை அமைப்பில் மழை கிடைக்கப்பெறுகின்ற அந்த அமைப்பில் அக்டோபர் நவம்பர் அதிகமான மழை வீழ்ச்சியை கொடுக்கின்ற மாதங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரியான காலங்கள். இப்போது நாங்கள் டிசம்பர் காலப்பகுதியில் வந்திருக்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மழை வீழ்ச்சி இலங்கை அதிகமாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலப்பகுதி. எனவே இந்த காலப்பகுதியில் இப்போது டிட்வா புயலினுடைய கோர தாண்டவம் நிகழ்ந்து முடிந்து அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமாக இந்த இனி வரப்போகின்ற காலப்பகுதி, அப்போது அதாவது நான் சொல்லுகின்ற இந்த டிசம்பர் காலப்பகுதி, இனி வரப்போகின்ற ஜனவரி காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில் இன்னும் மழை வீழ்ச்சி இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? சிலவேளை இருந்தால் அது ஒரு சூறாவளியை உருவாக்குவதற்குரிய ஏது நிலைகள் உருவாக்கப்படுமா? இப்போ நாங்கள் இப்போ அக்டோபர் நவம்பர் மாதம் மழைவீழ்ச்சி காலம். அதாவது இந்த மழைவீழ்ச்சி காலம் என்று சொல்கிற பொழுது இந்த இலங்கையினுடைய மழைவீழ்ச்சி காலங்களை 4 பருவ காலங்கள் இருக்குது. மே தொடக்கம் செப்டம்பர் வரை தென்மேல் மான்சூன் காலம்,
மார்ச் ஏப்ரல் அதுக்கு முற்பட்ட மார்ச் ஏப்ரல் வந்து இடை மோன்சூன் காலம், முதலாவது இடை மோன்சூன் காலம். அங்கால வந்து டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை வடகிழக்கு மோன்சூன் காலம். அப்போ இந்த வடகிழக்கு மோன்சூன் காலத்துக்கு பிறகுதான் முதலாவது இடைப்பருவம் வருது, மார்ச் ஏப்ரல். அப்போ இப்பொழுது எங்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதம் இப்போ முடியுது, இனி டிசம்பர் தொடங்க போகுது. டிசம்பரில் தான் எங்களுக்கு வடகிழ் பருவ பயிற்சி காற்று வரும். அப்போ இந்த டிசம்பரில் தொடங்குகிற பொழுது, இப்போ நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு காற்று தொடங்குகிற பொழுது டிசம்பர் தொடக்கம் பிப்ரவரி வரை வடகிழ் பருவ பயிற்சி காற்று என்று சொன்னால் அது டிசம்பர் 1 வராது. ஏறக்குறைய ஒரு 15 நாள் முந்தும் பிந்தும் 15 நாள் முன்னுக்கு போகும். இப்போ தென்மேல் மோன்சூன் வரைகளை நாங்கள் சொல்லுவோம் மே தொடக்கம் செப்டம்பர் 2, அது மே கடைசி கிழமைகளில் தான் சில வேளையில் வரும், சில வேளையில் ஜூன் முதல் வாரத்திலையும் வரும். அது மாறி வரும், அது காலநிலையை பொறுத்தது, வளிமண்டல சுற்றோட்டத்தை பொறுத்து முந்தும் பின்னுக்கும் வரும். இதனால தான் இலங்கை இந்தியாவினுடைய விவசாயிகள் பாதிக்கப்படுது. சூதாட்டமாக நம்பி வந்து விதைச்சு போட்டு சூதாட்டமாக மாறிடும். அப்ப இந்த தன்மையை பார்க்கிற பொழுது இப்ப இந்த காலத்துல இப்படி ஒரு மழை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த புயல் இந்த இலங்கையினுடைய கரையை விட்டு இந்தியா பக்கம் போயிட்டுது. அப்ப ஏன் இந்த இலங்கையில இன்னும் பதுளை நுவரெலியா பக்கங்கள் மழை வீழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லி இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினால அறிவிப்பு விடப்படுகின்ற என்று சொன்னால், இந்த காலத்துல வந்து 3 காலநிலை காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். ஒன்று வந்து இந்த வடகிழக்கு மொன்சூனும் தென்கிழக்கு மொன்சூனும் ஒன்று சேருகிற ஒரு வலயம் இலங்கைக்கு மேலாக தெற்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ உதாரணமாக இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியிலேருந்து வருகிற பருவக்காற்றும் தென்கிழக்கு பகுதியிலேருந்து வருகிற பருவக்காற்றும் ஒன்றாக கலக்கின்ற ஒரு பகுதி இருக்குது. ஏன் அதில் கலக்குதுன்னு சொன்னால், சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக தாளமுக்கமாக இருக்கிற பொழுது இந்த 2 காற்றும் அதை நோக்கி இழுக்கப்படும். அப்போ இழுக்கப்படுகின்ற இந்த வலயம் இலங்கைக்கு மேலாக தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதே ஒருங்கல் வலயம் என்று சொல்றது. அப்போ இந்த ஒருங்கல் வலயத்தில் இப்போ நீங்கள் தென்கிழக்கிலேருந்து வர காற்று மத்திய கோட்டை கடற்கையில் புவியினுடைய சுழற்சியின் காரணமாக பெரலின் விதிக்கமையே அது வடகிழக்கு தென்மேல் காற்றாக மாற்றமடையும். அப்படிதான் தென்மேல் காற்று என்று சொல்கிறோம். ஆனால் இந்த வலயம் வந்து இலங்கைக்கு மேலாக போகுது. அப்போ முதலாவது மேற்காவுகை நிகழ்வு இருக்கின்றது. காலையில இருந்து வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி போய் 2-3 மணிக்கு பிறகு 4 மணியில் இடிமுழக்கத்தோட மழை பெய்கிற ஒரு சூழல் மார்ச் ஏப்ரல் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் ஒருங்கல் வலயத்தினுடைய தாக்கம். அடுத்தது வந்து சூறாவளியினுடைய தாக்கம், டிப்ரெஷனுடைய தாக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ இந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த 2 மாதங்கள்லையும் மழை வீழ்ச்சி அதிகம் என்று நாங்கள் குறிப்பிடுறது. அப்போ இந்த ஒருங்கல் வலயம் வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கை முழுவதிலேயும் குறிப்பாக தென்மேல் பகுதியில் அதிக மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தும். களத்துறை, கம்பகா போன்ற பகுதிகளில் அதிகளவு மழை வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த ஒருங்கல் வலயத்தினுடைய தாக்கம். இப்பொழுது இந்த 3 வலயத்தினுடைய செல்வாக்கும் இலங்கைக்கு மேலே நிற்குது. அப்போ இந்த சூறாவளி முடிந்தாலும் இலங்கையில் மழை வீழ்ச்சி இருக்கும். தூறலாக சில இடங்கள்லையும் சில இடங்களில் நடுத்தரமான மழை வீழ்ச்சியும் ஏற்படும். ஏனென்று சொன்னால் இந்த மேற்காவுகை நிகழ்வுகளின் காரணமாக இடிமுழக்கம் ஏற்படுகின்றது. இடிமுழக்கம் அதனுடைய ஒரு குறியீடு. மேற்காவுகை நிகழ்ச்சிகளினுடைய முக்கியமான அம்சம் இடிமுழக்கத்தோடு தான் அது மழை பெய்யும். ஆகவே இந்த தன்மை காணப்படுகின்ற பொழுது இனி டிசம்பரில் வந்து வடகிழக்கு மோன்சூன் தொடங்கும். ஆனால் இந்த வடகிழக்கு மோன்சூன் காற்று எங்கே இருந்து வருது என்று சொன்னால், சோவியத் ரஷ்யாவில் இமயமலை பக்கமாக இருந்து குளிர் பிரதேசத்தில் இருந்து வருகிறது. அப்போ இவ்வாறு குளிர் பிரதேசத்திலேருந்து வருகிற இந்த வடகிழக்கு மோன்சூன் காற்றினால வந்து இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு தான் அதிக மழை வீழ்ச்சியை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இப்போ என்ன மாதிரி தென்மேற்கிலேருந்து வார காற்று இலங்கையினுடைய மத்திய மலைநாட்டில் தடுக்கப்பட்டு இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளுக்கு அதிக மழை வீழ்ச்சியை கொடுக்குதோ, அதே போன்று வடகிழக்கில் இருந்து வார காற்றும் நக்கிள்ஸ் மலைத்தொடரினால் தடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பகுதிகளுக்கு கூடுதலான மழை வீழ்ச்சியை கொடுக்கும். அப்போ இதுதான் இந்த வடகிழக்கு மொன்சூனுடைய தாக்கம். ஆனால் தென்மேல் மொன்சூன் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு நீண்ட சமுத்திரத்திற்கு ஊடாக வருகிற பொழுது அதனுடைய நீரணு அதிகமாக இருக்கும். வாட்டர் வேப்பர் வந்து அதில் கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த மத்தியாசியாவிலிருந்து வருகின்ற வடகிழ் மொன்சூன் வந்து குறுகிய நிலப்பரப்பைத்தான் சமுத்திரத்துக்குள்ளே கடக்கும். தரைப்பகுதியில் நீரணு இல்லை. அப்போ அந்த குறுகிய கடற்பகுதியில் கடக்கிற பொழுது அந்த பகுதி நீரணுவை சேர்த்து வாரதுனால அந்த காற்றினால மழை வீழ்ச்சி குறையும். அதனால தான் டிசம்பரில் மழையும் பிப்ரவரியில் குறைஞ்சு, ஜனவரியில் குறைஞ்சி, பிப்ரவரியில் மிக குறைந்த அளவான மழை வீழ்ச்சி இருக்கும். சில வேளைகளில் வடகிழக்கு மொன்சூனால் மழையே பெருமளவில் ஏற்படாது. இதால தான் இந்த வடகிழக்கு மொன்சூன் பருவகாலம்
எப்போ ஈரலிப்பாக இருக்கும் என்று சொன்னால் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சூறாவளி ஏற்பட்டால் மட்டும்தான் வடகிழக்கு மொன்சூன் ஈரலிப்பாக இருக்கும். ஆகவே இப்பொழுது ஏற்பட்ட சூறாவளி இந்த முறை வடகிழக்கு மொன்சூன் ஈரலிப்பாக இருக்கும். பயிற்சிகள் அதுகள் மரங்கள் இதுகள் எல்லாம் செழிப்பாக வளரும். ஏண்டா ஈரலிப்பு இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மொன்சூன் சூறாவளிகள் ஏற்படாவிட்டால் வடகிழக்கு மொன்சூனால் கிடக்கிற சொற்ப மழை வீழ்ச்சி வறட்சியை கொண்டு வரும். ஆகவே இதன் காரணமாக இப்போ என்ன அம்சம் என்று சொன்னால் இந்த சூறாவளியினுடைய தாக்கம் எங்களுக்கு வடகிழக்கு மொன்சூன் ஏற்பட்டாலும் இந்த தாளமுக்கத்தினுடைய தாக்கம் டிசம்பர் மட்டுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த பொங்கல் மட்டுக்கு இந்த சூறாவளியினுடைய தாக்கம் இருக்கும். மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். புதிதாக தாளமுக்கம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த சூறாவளி வந்துட்டுது. இப்போ சில வேளைகளில் அடுத்த கிழமைகளில் இந்த ஜனவரி 10, 12, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதிகளில் சில வேளையில் அந்தமான் தீவுகளில் இன்னும் ஒரு தாளமுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் கிறிஸ்மஸை ஒட்டியும் சில தாளமுக்கங்கள் பசிபிக் சமுத்திரத்திலேருந்து இந்த மலேசியாவுக்கு ஊடாக இந்த அந்தமான் தீவுகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே ஜனவரி 15 மட்டும் இதே போன்ற புயல்கள் வங்காள விரிகுடாவுக்கு இலங்கை இந்தியாவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் கம்ப்யூட்டர் கணிப்பின்படி, கணனிகளினுடைய கணிப்பின்படி நாங்கள் அதனை 3 நாளுக்கு முதல் தான் சொல்லலாம். அதுக்கு முதல் சொல்ல இயலாது. ஆனால் செய்மதி படங்களில் இருந்து செய்மதி ஆய்வுகளின்படி சில மாதிரிகளை பயன்படுத்தி அந்த மாதிரிகளில் இருந்து ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள் தாளமுக்கம் எங்கு ஏற்பட்டு வருகின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏன் அது 3 நாட்களுக்கு முன்னாடி தான் சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு ஏனென்று சொன்னால் வளிமண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும். சுழற்சி அடிக்கடி ஏற்படும். இப்போ உதாரணமாக இதுவரை காலமும் இப்போ டித்வா புயல் யாழ்ப்பாணத்துக்குள்ளால போகுதுன்னு தானே சொன்னார். திடீரென்று பாதையை மாற்றிட்டு அதாவது முல்லைத்தீவுக்குள்ளால போய் கடலுக்குள்ள இறங்கிட்டு அதனுடைய கணிப்பை சரியாக கணிப்பு சொல்ல இயலாத. என்னென்று சொன்னால் இது வெப்பத்தோட தொடர்பானது, வளிமண்டல சுழற்சியோட தொடர்பானது, ஆவியாக்கத்துடன் தொடர்பானது, வெப்பத்துடன் தொடர்பானது, தாளமுக்கத்துடன் தொடர்பான விடயம். அப்போ இவ்வாறான விடயங்களை நாங்கள் துல்லியமாக கணிக்க முடியாது. கணத்துக்கு கணம் மாற்றமடைந்து கொண்டிருக்கும். அதுதான் இந்த வளிமண்டல சுழற்சியினுடைய ஒரு பிரதானமான காரணம். அப்போ அதனால நாங்கள் சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் இப்போ உதாரணமாக ஏறக்குறைய 6, 7, 8, 9 முக்கியமான காலநிலை மாதிரிகள் இருக்கின்றன. ஐக்கிய அமெரிக்காவினுடைய மாதிரிகள், அடுத்தது ஐரோப்பாவினுடைய மாதிரிகள், இந்தியாவினுடைய IMD இந்தியன் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய மாதிரிகள், இவ்வாறு பல்வேறு ஆஸ்திரேலியாவினுடைய எக்ஸஸ் போன்ற மாதிரிகள் எல்லாம் இருக்கின்றன. இவ்வாறு மாதிரிகளை நாங்கள் அடுத்தது நீங்கள் இப்போ எல்லாரும் பார்க்குறது windy.com, அதை பார்த்துட்டு தான் அங்கே வீச போகுது இங்கே வீச போகுதுன்னு சொல்லி கொண்டு நிற்கணும். அப்போ இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தால் இந்த மாதிரிகள் எல்லாம் ஒரு கிழமைக்குத்தான் உரியது. அதுக்கு பிறகு மாறிடும். கம்ப்ளீட்டாக அதனுடைய போக்குகளே மாற்றமடைந்திருக்கும். இப்போ உதாரணமாக இதில் என்ன முக்கியமான அம்சம் என்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில் செய்மதிகளில் அவங்க முன்னேற்றம், செய்மதிகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்கள் விருத்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சூறாவளிகளினுடைய போக்குகள், காற்றினுடைய பாங்குகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது சில வேளைகளில் ஒரு 4 நாளைக்கு பிறகு தாங்க போட்ட இதையே மாற்றி விடுவார்கள், எடுத்து விடுவார்கள். ஏன்னு சொன்னால் மாறிட்டுது. வளிமண்டல நிலைமைகளின் காரணமாக அது மாறின உடனே இன்னும் ஒரு பேட்டர்ன் வந்துடும். அப்போ அதனாலே அவர்கள் எடுத்து விடுவார்கள். அப்போ அதனால் ஒரு கிழமைக்கு தான் அந்த மாதிரிகளை வச்சு சொல்லலாம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஹிமாரி ஜப்பானுடைய சேட்டலைட், அடுத்தது சீனாவினுடைய ஒரு சேட்டலைட், இந்த செய்மதிகளில் இருந்து இலங்கை நேரடியாக இந்த வளிமண்டல நிலைமைகளை பெறுகிறது. அடுத்தது நான் முதல் சொன்ன மாதிரிகளை எடுத்தால் அந்த என்னென்னு சொல்கிறது GFS அண்டு USA ஒரு மாதிரி, அடுத்த மாதிரி ECMWF என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகளுடைய மாதிரி, அடுத்தது WRF 3 மாதிரிகளை கொம்பேர் பண்ணி பௌதிகவியலில் கலாநிதி பட்டம் எடுத்த சயின்டிஸ்ட் இருந்து ஆய்வு செய்து ஒரு பொதுவான வானிலை போக்குகளை வெளியிடுகிறார்கள். அப்போ இதில் என்ன முக்கியமான அம்சம் என்னென்று சொன்னால் இந்த எல்லா மாதிரிகளையும் இலங்கைக்கு நாங்கள் பயன்படுத்த இயலாது. என்னென்னு சொன்னால் அதில் இந்த ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் இருக்குது, அதாவது இடம் சார்ந்த தெளிவு திறன் என்று சொல்கிறது. அப்போ கிளியராக இருக்கணும். அந்த தெளிவு திறன் எல்லா மாதிரிகளையும் இல்லை. அப்போ இந்த சில மாதிரிகளில் மட்டும்தான் சிறிய ஒரு நாட்டில் பல்வேறு வகையான தரைத்தோற்ற அமைப்புகளை கொண்ட ஒரு நாட்டில், உயரமான மலைப்பாங்கான
தாழ்வான பகுதிகளை கொண்ட ஒரு நாட்டில் இந்த இந்த மாடல்களை கொம்பையா பண்ணி சொல்லுகின்ற பொழுதுதான் தற்பொழுது இலங்கையினுடைய வானிலை எதிர்வு கூறல் மழை வீழ்ச்சியோ சூறாவளி பற்றிய எதிர்வு கூறல் வந்து மிக துல்லியமாக இருக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேள்வியாக வந்து அடுத்ததாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதாவது இலங்கையில வந்து இந்த வளிமண்டலவியல் எதிர்வு கூறல்கள் தொடர்பான பல விஷயங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்போது வரைக்கும் தொழில்நுட்ப ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. அதாவது காலநிலை சம்பந்தப்பட்ட வளிமண்டலவியல் சம்பந்தப்பட்ட கணிப்புகளை வந்து கணிக்கிறதுக்கும் துல்லியமாக அதனை வந்து அளவீடு செய்வதற்கும் நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி செய்மதி மூலமான பல துல்லியமான விஷயங்களை வந்து இந்தியா அதிகமாக வந்து பயன்படுத்துகிறது. ஆனால் இந்தியாவோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கையில அதனுடைய தன்மை குறைவாகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான குறைவான வளங்கள் குறைவான தொழில்நுட்பங்கள் வந்து இலங்கை வந்து கையகத்தில் வந்து வச்சிருக்கிறபடியால் தான் இந்த மாதிரியான அனர்த்தங்களை வந்து துல்லியமாக கணிப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கா? அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில் வந்து இப்போ உதாரணமாக இந்தியாவில் செய்மதிகள் முன்னேற்றம் அடைந்து காணப்படுகின்றது நவீன ஆய்வுகளின் காரணமாக. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இலங்கையில இந்த மாதிரியான ஒரு அழிவு வந்து ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறதே இந்தியா தான். எனவே அப்ப இந்தியாவினுடைய கணிப்பு அவ்வளவு தூரம் வந்து வீரியமா இருக்கும்போது இலங்கை இன்னும் இந்த விஷயத்துல பின்னடைவா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. இந்த வகையில ஒரு பின்னடைவு தான். என்ன அம்சம் என்று சொன்னால் இலங்கையில் இந்தியாவில் இருக்கின்ற இந்தியன் வளிமண்டலவியல் திணைக்களம் IMD என்று சொல்கின்ற இந்த திணைக்களத்தில் வந்து அவர்கள் வானிலை எதிர்வு கூறலில் மிக துல்லியமான எதிர்வு கூறலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அதை விட அந்த அந்த திணைக்களத்தில் பணியாற்றிய 30-35 வருட சேவை உள்ளவர்கள், சர்வீஸில் இருந்தவர்கள் தனிப்பட்ட முறையில் சில எதிர்வு கூறல்களை மேற்கொள்கிறார். உதாரணமாக செல்வகுமார் என்பவர் வானும் வயலும் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக துல்லியமான எதிர்வு கூறலை குறிப்பிடுகிறார்கள். அவை அங்கே வந்து அந்த எதிர்வு கூறல் மிக முக்கியமானது. ஆனால் அந்த இந்தியாவினுடைய இந்த எதிர்வு கூறலில் 22ஆம் தேதி 23ஆம் தேதி இலங்கையில் ஒரு பெரிய ஒரு வெள்ளம், வரலாறு காணாத ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகின்றது. நான் கேட்டேன். அதாவது அவசரகால சட்டம் அமுல்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை மாற்றமடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை இலங்கை வானொலி இலங்கையினுடைய அந்த எதிர்வு கூறல் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சில நுணுக்கமான மாதிரிகளை ஒப்பீடு செய்து அவற்றினுடைய பொருத்தப்பாடு பற்றி ஆய்வு செய்து தான் போடுவார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சில வேளைகளில் ஒரு சில மாதிரிகளை பயன்படுத்தி அந்த மாதிரிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக அவர்களை பாருங்கள், இந்தியாவிலேருந்து வெளிவந்த இந்த மாதிரிகளை அடிப்படையாக பார்த்தால் அவர்கள் இலங்கையினுடைய இந்த சூறாவளி போன பாதை தரைப்பகுதிகளால் கோடுகள் போட்டு காட்ட இல்லை. அவங்க தரைப்பகுதியும் கடல் பகுதியும் சேர்ந்து தான் காட்டியிருக்கிறார்கள். அவை இவ்வாறான மிக நுணுக்கமான துல்லியமான தெளிவு எதிர்வு கூறல்களை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை அந்த எதிர்வு கூறல் எதனையும் இலங்கையில் கண்டுகொள்ளப்படவில்லை. அதனால தான் இவ்வளவு பேரழிவு வந்தது. ஆனால் இன்னும் ஒரு வகையில் நீங்கள் பார்த்தால் இந்த பேரழிவு என்னதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் இந்த பேரழிவை தடுக்க இயலாது. இது இலங்கை முழுவதும் ஒட்டு மொத்தமாக மூடிட்டு ஒட்டு மொத்தமாக வெள்ளப்பெருக்கு பாதிக்கின்ற பொழுது நீங்க முன்னெச்சரிக்கை எடுத்து எங்க வெள்ளத்துக்குலாம் ஓடும், வெளியில ஓட இயலாது. அது ஒரு பிரதான பிரச்சனையாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த சுனாமி ஏற்பட்டதை போன்று இந்த வெள்ளப்பெருக்கும் இலங்கைக்கு ஒரு சிறந்த படிப்பினை, நல்ல ஒரு படிப்பினையாக காணப்படுகின்றது. ஆனால் என்ன அம்சம் என்று சொன்னால் எல்லாம் இழக்கப்பட்டு விட்டது. இதுதான் ஒரு பிரதானமான பிரச்சனை. ஆனால் அரசாங்கத்துக்கான பொறுப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு. இப்போ இனி வருகின்ற நாட்கள்ல இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் இலங்கையை கட்டாயம் தாக்கும். அதுக்கு ஆரம்பத்துல நாங்க பேசுகின்ற போது உலகம் வெப்பமடைதல் மிக முக்கியமான காரணம். எனவே வெப்பத்தினுடைய தாக்கம் அது இலங்கையும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்பட்டதை விட 2026ஆம் ஆண்டோ அல்லது 2027ஆம் ஆண்டோ இதே காலப்பகுதியில் இன்னும் வீரியமான புயல்கள் தாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படும், ஏற்படலாம். ஓகே, ஏற்படலாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சூறாவளியை எதிர்வு கூற முடியாது. இது வளிமண்டலத்தோடு தொடர்பானது. வெப்பம் அதிகரிக்கின்ற பொழுது வளிமண்டல வெப்பம் அதிகரிக்கிற பொழுது சமுத்திரத்தினுடைய வெப்பம் அதிகரித்து தாளமுக்கம் ஏற்படுகின்ற பொழுது
அந்த பசிபிக் சமுத்திர பகுதியில இருந்து கிழக்கு நோக்கி அந்த நகர்வு ஏற்பட்டு வங்காள விரிகுடாக இந்த தாளமுக்கம் ஏற்படும். ம். நிச்சயமாக ஏற்படும், எதிர்காலத்தில் ஏற்படும். ம். ஆனால் இந்த வளிமண்டலத்தில் உள்ள மேற்சுழற்சிகளை பொறுத்து தான் இதனுடைய வீரியம் அமைந்திருக்கு, ஆமா, தீர்மானிக்கப்படும். தீர்மானிக்கும். ஓகே. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து எதிர்காலத்துல வந்து இந்த மாதிரியான புயல்கள் வந்து ஏற்படுகின்ற போது நாங்கள் இலங்கையர்களாகிய நாங்கள் அல்லது இலங்கை அரசாங்கமோ எப்படி வந்து தயாராக வேண்டும்? உங்களுடைய கணிப்பின்படி நீங்க யோசிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன? முதலாவது அம்சம் வந்து இலங்கையில இந்த அஹ், அஹ், பாதிப்புகள் ஏற்படுகிற பொழுது ஒன்று வந்து புவிநடுக்கங்களினாலே ஏற்படும். ம். ஒன்று புவிநடுக்கங்களினால சுமத்ரா பகுதிகளில் புவிநடுக்கங்கள் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்டது போன்று 9 ரிஸ்டர் அளவுக்கு மேலே புவிநடுக்கம் ஏற்பட்டால், அந்த கடலுக்குள்ளே ஏற்பட்டால் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக சுனாமி அலைகள் இலங்கையை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ம், ம். அது ஒரு அம்சம். அப்போ அது வந்து கரையோர பகுதியை தான் தாக்கும். ஆனால் கரையோர பகுதியில் வந்து அதுக்கு பிறகு பல்வேறு வகையான சட்டங்கள் கொண்டு 100 மீட்டருக்கு அங்கால தான் கட்டிடங்களை அமைக்கணும் என்று சொல்லி வீடுகள் அமைக்கணும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ எல்லாம் அதனை மீறியும் சிலர்கள் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வந்து இது. இப்போ சுனாமியை வந்து நாங்கள் அது அடிக்கடி புவிநடுக்கம் வந்து அடிக்கடி ஏற்படும் என்று சொல்ல இயலாது. ஏன்னா இலங்கையை சுற்றி பல்வேறு வகையான நடுக்கங்கள் ஏற்படுகின்றன, அதிர்வுகள் ஏற்படுகின்றன, ட்ரெமர் என்று சொல்கிற அதிர்வுகள் ஏற்படுகின்றன. அது 3க்கு குறைவாக அல்லது 4 ரிஸ்டர் அளவில் தான் அதனுடைய தாக்கம் இருக்கும். அது எந்தளவான பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் பெரியளவாக ரிஸ்டர் ஸ்கேலில் 9க்கு மேலே வருகிற பொழுது தான் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அது நீண்ட காலத்துக்கு ஒரு முறை தான் அது ஏற்படும். ஆனால் இதை பார்க்கின்ற பொழுது, இந்த மழை வீழ்ச்சியை பார்க்குற பொழுது எங்களுக்கு 2 அம்சம் முக்கியம். ஒன்று வெள்ளப்பெருக்கு, மத்திய மலைநாட்டில் ஏற்படுகின்ற நிலச்சரிவு. அப்போ நிலச்சரிவுகளில் வந்து ஒரு பிரதானமான அம்சம் என்னென்னு சொன்னால், எந்தெந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் என்று சொல்லி நான் முதல் குறிப்பிட்டது போன்று இந்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால அடையாளம் செய்யப்பட்டு அறிக்கைகளே தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. படங்கள் மூலமாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த பகுதிகளிலையும் ஏற்பட்டது, அதை விட ஏனைய பகுதிகளிலையும் ஏற்பட்டது, கணிப்பிட முடியாத பகுதிகளில். ஆகவே இப்ப இதை பார்க்கிற பொழுது இப்ப இந்த பொறுப்பு வந்து மக்களிடம்தான் இருக்கு. மக்கள் வீடுகளை அமைக்கிற பொழுது அதனை அவதானிக்க வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான அம்சம். கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதுக்குள்ள போனால் புவிநடுக்கம் வரும், சரிவு வரும் என்று சொன்னதால நீங்க போயில, நீங்கள் அமைக்கிற இடங்களுடைய சுற்றாடலை பார்க்க வேண்டும். அந்த ஜியோலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கல்லியல் அமைப்பு எப்படி இருக்குது, சாய்வு எப்படி இருக்குது, மரங்கள் எப்படி இருக்குது, அது சரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, தண்ணீர் மழை வீழ்ச்சி அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது அந்த மழை நீரை மண் உறிஞ்சி அதன் மூலமாக ஈர்ப்பின் தன்மையின் காரணமாக அவை கீழே வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏற்படுமா என்பதை நீங்கள் தான் டிசைட் பண்ண வேண்டும். அது ஒரு அம்சம். ரெண்டாவது அம்சம் வந்து இந்த வீதிகள் அமைக்கின்ற பொழுது அந்த மலைகளினுடைய சைட்டுகளில் செங்குத்தாக இருக்குது சில இடங்களில், அது கட்டாயம் சரிவுகளை ஏற்படுத்தும். ஆகவே அவற்றினை சீர் செய்தல் வேண்டும். அடுத்த அம்சம் வந்து இந்த வெள்ளப்பெருக்கு. அப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது தாழ்வான பகுதிகள் மிக முக்கியமானவை. அப்போ தாழ்வான பகுதிகள் எங்கு காணப்படுகின்றன, அந்த பகுதிகளினுடைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அவற்றினை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு அனுராதபுரத்தில் இருந்து வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் மட்டுக்கு புகையிரத பாதையை அமைத்தார்கள். நல்ல உயரமாக கல்லுகள் எல்லாம் போட்டு நல்ல உயரத்தில் புகையிரத பாதை அமைத்தார்கள். என்ன நடந்தது, அந்த பாதைகளை உயர்த்தி அங்கால இருக்கிற தண்ணீர் இஞ்சால வராம கட்டுப்படுத்தி விட்டார்கள். தண்ணீர் பாய இடம் இல்லை. இப்ப தண்ணீரை நீ கல்லுகளை போட்டு உயர்த்தி விட்டு எங்களை போகாம பண்ணிட்டு காற்றன் பார்வையிலே கண்டுட்டு அது கீழால கல்லுகள் எல்லாத்தையும் மறிச்சு கொண்டு புகையிரத பாதையை கீழால தண்ணீர் போயிட்டு, நீங்கள் படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட தூரத்துக்கு புகையிரத பாதை தொங்கி கொண்டு நிற்கும். அப்ப இனி இது திருத்த எத்தனை மாதம் எடுக்கும்? ஒரு மாசத்துக்கு நிலங்காயவோனும் காஞ்சதுக்கு பிறகு இவ்வளத்துக்கும் கல்லுகள் இங்கே இருந்து கொண்டு வரும். 1 மாதம் 2 மாதம் எடுக்க போகுது. போக்குவரத்துகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் நீரோட்ட பாதைகளை வழிமறைத்து கட்டுவதனாலோ அல்லது பல்வேறு வகையான தாளமுக்க பகுதிகளை கட்டுவதனாலோ, மறைத்து கட்டி பயிற்சி நடவடிக்கைகளை அல்லது கட்டிட அமைப்புகளை ஏற்படுத்துவதனாலோ நாங்கள் பாதிப்புகளை அதிகரிக்கிறோமே ஒழிய குறைப்பதற்கு இழிவாக்குவதற்கான குறைக்கிறதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆகவே மக்களிடம்தான் சூழலினுடைய பாதுகாப்பை தீர்மானிப்பது இந்த புயலினுடைய தாக்கத்தின் பின்பு மக்களிடம் வந்திருக்கின்றது.
அரசாங்கம் வழிகாட்டலாமை ஒழிய உங்களோட பகுதிகளை நீங்கள் தான் பாதுகாக்கவும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்களிடம் வந்து காணப்படுகிறது. ஒரு விபத்து வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அதிலிருந்து படிப்பினையை வந்து கற்றுக்கொண்டு அடுத்த கட்டம் இது வந்து நடக்காமல் வந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சிந்தனை வந்து உருவாகும். எனவே அந்த மாதிரியான விஷயமாகத்தான் இதையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்து ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய படிப்பினை எங்களுக்குள்ள வந்து உருவாக்கப்பட்டது. இன மத பேதமின்றி வந்து அதில் எல்லாருமே வந்து அகப்பட்டார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய கரையோர பகுதிகள் மிக மோசமாக வந்து பாதிக்கப்பட்டது. ஆனால் அது கொடுத்த படிப்பினை சில விஷயங்களை வந்து நாங்கள் மாற்றக்கூடியதாக வந்து இருந்துச்சு. எனவே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் டித்வா புயலினுடைய இந்த தாக்கம் இலங்கையினுடைய பல பகுதிகளை வந்து மிக மோசமாக வந்து தாக்கி இருக்கிறது. அந்த தாக்கம், அது கொடுத்த இழப்பு, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை சரி செய்து அன்றாட விஷயங்களுக்காக நாங்கள் மீள திரும்புகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காலம் வந்து எடுக்கும். எனவே அந்த காலத்துக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் வந்து வேண்டிக் கொள்கின்ற விஷயமா வந்து காணப்படுகிறது. இன்னும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களை தேடுகின்ற பணிகள் எல்லாமே வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையில் பல விஷயங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மக்களை பாதுகாக்க போனவர்களே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆமா, உயிரிழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட சுனாமி காலத்துல கூட இது ஏற்படவில்லை. எனவே இந்த மாதிரியான ஒரு துர்பாக்கிய நிலை வந்து இலங்கையில வந்து உருவாகி இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம், நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக கதைக்கின்ற போது இந்த விஷயத்தை நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வளிமண்டலவியல் தொடர்பிலான தகவல்கள், அவங்க சொல்லுகின்ற விஷயங்களை இலங்கையில் இருக்கிற மக்கள் சரியான முறையில் செவிமடுக்கிறது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளா வந்து இருக்கிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் இலங்கையில வந்து இலங்கையில் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த அனர்த்தங்களை மக்களுக்கு முறையாக அறிவிப்பதற்கு பல நிறுவனங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் இருக்குது, அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம். அவர்கள் இலங்கை பூராகவும் கச்சேரியிலே ஒவ்வொரு ஒரு யூனிட் ஒன்று, ஒரு பகுதி ஒன்று திறந்து அதன் ஊடாக பல்வேறு வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள். அதே போல இந்த NBRO என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனம் குறிப்பாக அவர்கள் நிலச்சரிவில் தான் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதே மாதிரி இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினால இலங்கையினுடைய ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய பிரான்ச் இருக்குது. இப்போ யாழ்ப்பாணத்தில் திண்ணவேலியில் இதனுடைய ஒரு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த பகுதியில் காணப்படுகின்ற மழைவீழ்ச்சி அளவீடுகள், வெப்பநிலை, ஈரப்பதன் போன்ற முழு தகவல்களையும் திரட்டி மக்கள் கொழும்புக்கு அனுப்பி கொழும்பில் இருந்து இதற்கான அறிவித்தல்கள் எல்லா இடங்களையும் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் மக்கள் இதனை கவனத்தில் கொள்வதில்லை. இந்த இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தினால மக்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற அந்த செய்திகளை, அறிவுறுத்தல்களை மக்கள் கவனத்தில் கொள்றதில்லை. இப்போ உதாரணமாக இந்த சுனாமி, இந்த சூறாவளி ஏற்பட்ட போது கூட இலங்கையினுடைய மேற்கு கரையில இருந்து மீன்பிடிக்கு சென்றிருக்கிறார்கள். அறிவித்தல் கொடுத்ததுக்கு பிறகும், அதாவது கடல் அலையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர்ல வேகத்தில் கடலினுடைய காற்று வீசும், போகோணாமென்று அறிவுறுத்தப்பட்டதன் பின்னர் கூட அவர்கள் சென்று காணாமல் போயிருக்கிறார்கள். இவ்வாறான நிலைகளில் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று. அடுத்தது இந்த இலங்கையினுடைய வளிமண்டல, நாங்கள் படிக்கிற காலத்தில் வளிமண்டலவியல் திணைக்களம் சில வேளை சொல்லும், இன்று பிற்பகல் 5 மணிக்கு கடுமையான மழை அடிக்கும் என்று சொல்லுவார்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில். ஆனால் 5 மணிக்கு சொட்டியான வெயிலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் செய்மதிகள் இல்லை. செய்மதிகள் இல்லாமல் தான் இவர்கள் மேனுவலாக கலெக்ட் பண்ணுற, சேகரிக்கின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டுதான் வானிலை எதிர்வு ஊழல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது துல்லியமாக பல்வேறு சேட்டலைட்டுகளின் மூலம் எடுக்கப்படுகின்ற தரவுகளை அடிப்படையாக கொண்டு வளிமண்டலவியல் திணைக்களம் மிக தெளிவான அறிவூட்டல்களையும் ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களுக்கு விடுக்கின்றது. ஆனால் மக்கள் அதனை கவனத்தில் கொள்வதில்லை. ஏனென்றால் இந்த ஒவ்வொருத்தரும் இந்த சோசியல் மீடியாவில், இப்போ நான் பார்த்தேன், கடந்த காலத்தில் பார்த்தேன், ஒரு விடயத்தை ஒரு சமூக ஊடகம் சொல்லி இருந்ததுன்னு சொன்னால் அதே விஷயத்தை 5க்கு 6க்கு மேற்பட்ட சமூக ஊடகங்கள் அதையே சொல்லி கொண்டிருக்குது. இதை இந்த என்ன வாடகைக்கு எடுத்த மாதிரி. அப்போ இவ்வாறாக போகின்ற பொழுது என்ன அம்சம் என்று சொன்னால், இப்போ நான் என்னுடைய அறிவு கட்டிய வரை இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த வானிலை எதிர்வு கூறல்கள் எல்லாம் மக்களை போய் சேராமல் இந்த சமூக ஊடகங்கள் தடுத்து விட்டன. அரசாங்கம் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்காமல் விட்டால்
இது ஒரு ஒரு கடுமையான ஒரு பிரச்சனையாக வரும் என்றால் அவர்களுடைய அந்த அறிவுறுத்தல்கள் மக்களை அடையாது. அது ஒரு முக்கியமான விடயம். எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில இலங்கையினுடைய வளிமண்டலவியல் அதனுடைய தாக்கம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை வந்து கொடுக்க போகிறது, அதிலிருந்து இலங்கை தன்னைத்தானே வந்து பாதுகாத்து கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இன்றைய நாளில் நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். எனவே அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளில் வருகை தந்தவர் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் புவியியல் துறை கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய கலாநிதி எஸ் ஆண்டனி நோர்பர்ட் அவங்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.